Hi everyone. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீரியஸ் அண்ட் parallel combination of inductor. ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ் அண்ட் parallel combination of ரெசிஸ்டர் பார்த்துருப்போம், ஓம்ஸ் லா பார்த்துருப்போம், கிரிச்சாஃப் லாவில் வந்து கிரிச்சாஃப் கரண்ட் லா, கிரிச்சாஃப் வோல்டேஜ் லாலாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஸோ தட் ஆர் த பேசிக் லாஸ். ஓகேங்களா. இந்த நெட்வொர்க் தியரி ஆர் சர்க்யூட் தியரி. ஓகேங்களா. ஸோ இப்போது சீரியஸ் அண்ட் parallel combination of inductor அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ சீரியஸ் காம்பினேஷன்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரியஸ் சர்க்யூட்ஸில் வந்து கரண்ட் சேமாக இருக்கும், வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் டிவைஸ் வந்து வேரி ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே பாருங்கள். ஸோ கரண்ட் த்ரோ L1, L2, L3 இண்டக்டர் வந்து சேம் தான், பட் வோல்டேஜ் அக்ராஸ் த L1 வந்து V1, L2 வந்து V2, L3 வந்து V3. ஓகேங்களா. ஸோ பட் பேரலல் காம்பினேஷன்ஸில் வந்து வோல்டேஜ் சேமாக இருக்கும், கரண்ட் டிஃபர் ஆகும். ஸோ இதுதான் வந்து பேசிக் பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லெட்ஸ் see சீரியஸ் காம்பினேஷன். ஸோ சீரியஸ் காம்பினேஷனில் L1, L2, L3 த்ரீ இண்டக்டர்ஸை வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்கேன் வித் தி சோர்ஸ் வோல்டேஜ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ given voltage V and the current flows through the circuit is I and voltages across L1 is V1, L2 is V2, L3 is V3. ஓகேங்களா. ஸோ now what is voltage across the inductor L1? That is called V1. ஓகேங்களா. ஸோ V1 is equal to L1 into di by dt. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா voltage across the inductor. ஸோ அதே மாதிரி V2க்கு வந்து பார்த்தீங்கன்னா L2 into di by dt. ஸோ V3 is equal to L3 di by dt. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ Kirchhoff's voltage law என்ன? ஸோ Kirchhoff's voltage law is equal to potential rise is equal to sum of potential drop. ஸோ here V is equal to V1 plus V2 plus V3. ஓகேங்களா. ஸோ V is equal to நம்ம என்னென்னு எழுதலாம்? ஸோ L equivalent di by dt. ஓகேங்களா. ஸோ இப்போது that is equal to V1 வேல்யூ என்னது? L1 di by dt plus V2 வேல்யூ L2 di by dt plus V3 வேல்யூ வந்து L3 di by dt. ஸோ இந்த மூணு டேர்ம்லையுமே வந்து எது காமனாக இருக்குது? di by dt காமனாக இருக்குது. ஸோ டேக் தட் அவுட் சைட். ஸோ எடுத்துட்டிங்க அப்படின்னா di by dt வெளியே எடுத்துட்டிங்கன்னா என்ன வரும்? ரிமைனிங் டேர்ம் L1 plus L2 plus L3ன்னு வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடில் இருக்கிற di by dt லெஃப்ட் சைடில் இருக்கிற di by dt கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? L equivalent. ஸோ ஈக்குவலண்ட் இண்டக்டன்ஸ் இன் தி சீரியஸ் காம்பினேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு L1 plus L2 plus L3ன்றது கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் see the parallel combinations. ஸோ parallel combinations வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ if I connected two resistors in parallel, two inductors. ஸோ L1, L2 இண்டக்டரை வந்து வோல்டேஜ் சோர்ஸ் கூட பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்த parallel காம்பினேஷன்ஸில் வந்து கரண்ட் I இங்கே ஃப்ளோ ஆகுது. ஸோ இதுதான் நோடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நோடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் வந்து டிவைட் ஆகுது. ஸோ கரண்ட் வந்து I1, I2 அப்படிங்கிறது டிவைட் ஆகிடுது. ஸோ இந்த parallel சர்க்யூட்ஸ் வோல்டேஜ் சேம் பட் கரண்ட் த்ரூ த இண்டக்டர் சேஞ்சஸ் டிஃபர் ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ வந்து பாருங்கள். ஸோ கரண்ட் த்ரூ த L1 inductor we may write I1 is equal to V by L1 into integral of dt. ஸோ இதுதான் வந்து கரண்ட் த்ரூ த இண்டக்டர் L1. இதே மாதிரி கரண்ட் த்ரூ தி இண்டக்டர் L2 that is I2 equal to V divided by L2 integral of dt. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு by using Kirchhoff's current law. ஸோ Kirchhoff's current law என்னது நமக்கு தெரியும்? I is equal to I1 plus I2. ஓகேங்களா. ஸோ I is equal to I1 plus I2. ஸோ அப்போ I வேல்யூ என்னது? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் கரண்ட் த்ரூ த இண்டக்டர். ஸோ அந்த வேல்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா ஐயில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ I is equal to V by L equivalent integral of dt that is equal to V divided by L1 integral of dt plus V divided by L2 integral of dt. ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லையுமே நமக்கு இன்டெக்ரல் ஆஃப் டிடின்றது காமனாக இருக்குது. ஸோ டேக் தட் அவுட் சைட். எடுத்துட்டிங்க அப்படின்னா என்ன வரும்? V divided by L equivalent is equal to integral of dt that is equal to V divided by L1 plus V divided by L2
integral of dt. So integral of dt integral of dt cancel பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன ரிமைனிங் வரும்? So v divided by L equivalent is equal to v divided by L1 plus v divided by L2. So இந்த டேர்ம்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா v காமனாக இருக்குது. ஸோ v காமனாக இருக்குது அப்படின்னும் போது அந்த டேர்மை வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்? v divided by L equivalent is equal to v into 1 by L1 plus 1 by L2. So v cancel பண்ணிட்டீங்க அப்படின்னா so நமக்கு ரிமைனிங் டேர்ம் will be 1 by L equivalent equal to 1 by L1 plus 1 by L2. So we may write this term as L equivalent. So LCM எடுத்து reciprocal எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்? L equivalent டைரக்டாகவே ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா? L equivalent is equal to L1 L2 by L1 plus L2. So this is the series and parallel combination of the inductor. ஓகேங்களா? ஸோ ஈக்குவலண்ட் இண்டக்டர் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது சீரியஸ் அண்ட் பேரலில் அப்படிங்கிறது பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் resistance series and parallel combination of resistance series and parallel combination of inductance same formula தான். For example இப்போ R equivalent find பண்ணணும்னா series combinationல R1 plus R2 plus R3 தான். சேம் அதே R equivalent for parallel combination வந்து பார்த்தீங்கன்னா R1 R2 divided by R1 plus R2 if two resistors connected in parallel. ஓகேங்களா? ஸோ அந்த series and parallel combination of resistor வந்து previous videosலேயே போட்டிருக்கோம், அதை வந்து பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரியஸ் அண்ட் பேரலல் காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ சீரியஸ் அண்ட் பேரலல் காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸில் கெப்பாசிட்டர் இங்கே வந்து 3 கெப்பாசிட்டர்ஸ் வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம் வித் தி சோர்ஸ் வோல்டேஜ். ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரியும் கரண்ட் த்ரோ த சீரியஸ் காம்பினேஷன் வந்து சேம். ஸோ I. ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டன்ஸ் C1 is V1, C2 is V2 and C3 is V3. ஓகேங்களா? ஸோ ஹியர் பாசிட்டிவ் சார்ஜ், ஹியர் நெகட்டிவ் சார்ஜ், ஹியர் பாசிட்டிவ் சார்ஜ், ஹியர் தட் இஸ் நெகட்டிவ் சார்ஜ், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ், இங்கே நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இதுதான் வந்து கெப்பாசிட்டர் வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணக்கான சர்க்யூட் டயக்ராம். ஸோ இப்போது V1 வந்து என்ன? ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர், நார்மல் ஆஃப் வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர் V is equal to Q by C. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர். ஸோ ஹியர் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? V1 ஃபைண்ட் பண்ணணும், V2 V3 ஃபைண்ட் பண்ணணும். ஸோ V1 என்ன அப்படின்னா Q டிவைட் பை C1. அதாவது இந்த சீரியஸ் காம்பினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா Q சேமாக இருக்கும், சார்ஜ் வில் பி சேம் பிகாஸ் பேஸ் ஆன் த சார்ஜ் தான் நமக்கு என்ன ஆகும்? கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா? ஃப்ளோ ஆஃப் சார்ஜ், ஃப்ளோ ஆஃப் ரேட் ஆஃப் சார்ஜ் தான் நமக்கு என்னது? கரண்ட். ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் அதுதான் வந்து நமக்கு என்னென்னு சொல்லுவோம்? கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே? ஸோ அப்போது சார்ஜ் வந்து டிவைட் ஆகாது, சார்ஜ் வந்து சேமாக தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ V1 is equal to Q by C1, V2 is equal to Q by C2, then V3 is equal to Q by C3. Now apply the Kirchhoff voltage law. So Kirchhoff voltage law என்னது? V is equal to V1 plus V2 plus V3. So V value வந்து பார்த்தீங்கன்னா Q by C equivalent, that is equal to V1 value Q by C1, V2 value Q by C2 plus V3 value வந்து Q by C3. ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த டேர்மில் இருந்து Q காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா எனக்கு என்ன ரிமைனிங் பார்ட் கிடைக்கும்? Q into 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3, that is equal to Q by C equivalent. ஸோ Q கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ரிமைனிங் 1 divided by C equivalent is equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3ங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் தி சீரியஸ் காம்பினேஷன் ஆஃப் த கெப்பாசிட்டர். ஸோ பேரலல் காம்பினேஷனில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இஃப் 2 ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் தி பேரலல், ஸோ ஹியர் பேரலல் சர்க்யூட் வந்து நமக்கு என்ன ஆகும்? கரண்ட் வந்து டிவைட் ஆகும். ஸோ அப்போது இங்கே சார்ஜ் வந்து டிவைட் ஆகும். ஸோ சார்ஜ் வந்து டிஃபர் ஆகும். ஓகேங்களா? ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் தி C1ம் C2ம் சேம் தான். ஓகேங்களா? ஸோ அந்த V is equal to Q by C அந்த ஃபார்முலாவிலேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணிக்கலாம்? Q1 is equal to C1 into V ஃபைண்ட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி Q2 is equal to C2 into V. Okay, so charge through the capacitor C1, charge through the capacitor C2. So by applying the Kirchhoff's current law. So Kirchhoff's current law வந்து பார்த்தீங்கன்னா at a particular node sum of the current entering to the junction is equal to sum of the current leaving from the junction. So இங்கே வந்து கரண்ட்ன்றதை விட நம்ம என்ன சார்ஜ் எடுத்துக்கிறோம் இல்லையா? So sum of the charge entering to the junction is equal to sum of the charge leaving from the junction அப்படின்னும் போது Q is equal to Q1 plus Q2. ஓகேங்களா? So Q is equal to C equivalent into V, that is equal to here in the parallel combination voltage same இல்லையா? So Q1 is equal to C1V plus Q2 is C2 into V. ஓகே? ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லையுமே வந்து நமக்கு எந்த டேர்ம் காமனாக இருக்குது? Vன்ற டேர்ம் காமனாக இருக்குது. ஸோ டேக் அவுட் சைட். ஸோ V எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்?
V into C1 plus C2 கிடைக்கும். இந்த Vயும் இந்த Vயும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா C equivalent is equal to C1 plus C2. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து parallel combination of the capacitor. ஓகேங்களா? ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டருக்கும் இண்டக்டர். ஸோ ரெசிஸ்டர் இண்டக்டர் சீரியஸ் parallel காம்பினேஷனில் கனெக்ட் பண்ணிங்கன்னா ரெசிஸ்டருக்கு என்ன சீரியஸில் கனெக்ட் பண்ணமோ அதே தான் இண்டக்டருக்கு ஃபார்முலாவில் வரும். தட் மீன்ஸ் அங்கே ஆர்னு யூஸ் பண்ணுவோம், இங்கே இண்டக்டர் யூஸ் பண்ணுவோம். பட் கெப்பாசிட்டன்ஸில் வந்து டிஃபர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இஃப் ரெசிஸ்டர் அண்ட் இண்டக்டருக்கு சீரியஸ் காம்பினேஷனில் வந்து சேம். ஓகேங்களா? parallel காம்பினேஷன்லேயே சேம். பட் இந்த கெப்பாசிட்டர் கம்பேர் வித் தி ரெசிஸ்டர் அண்ட் இண்டக்டர் அப்படின்னும் போது கெப்பாசிட்டருக்கு வந்து வேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் தி சீரியஸ் அண்ட் parallel காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வோல்டேஜ் டிவிஷன் ரூல். ஓகே, ஸோ வோல்டேஜ் டிவிஷன் ரூல் ஆர் இட் மே பி VDR. ஸோ வோல்டேஜ் டிவிஷன் ரூல், ஸோ நார்மலாக நம்ம சொல்லியிருப்போம் வோல்டேஜ் டிவிஷன் எங்கே ஆகும் அப்படின்னா சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ் சீரியஸ் காம்பினேஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் டிஃபர் ஆகும். ஸோ அங்கே தான் வோல்டேஜ் டிவைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ த வோல்டேஜ் இஸ் டிவைடட் பிட்வீன் தி சீரியஸ் ரெசிஸ்டர்ஸ் இஸ் இன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் டு த ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இட் மே பி எனி திங். ஓகேங்களா? ஸோ இண்டக்டர் கனெக்ட் பண்ணாலும் சரி, கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணாலும் சரி, சீரியஸ் காம்பினேஷனில் தான் உங்களுக்கு என்ன ஆகும், வோல்டேஜ் டிவைட் ஆகும். ஸோ அதுதான் வோல்டேஜ் டிவிஷன் ரூல் வந்து நம்ம எங்கே அப்ளிகபிள் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சீரியஸ் காம்பினேஷன்ஸ் தான் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ எதுக்கு நம்ம வோல்டேஜ் டிவிஷன் ரூலுக்கு போகிறோம் அப்படின்னா டு ஃபைண்ட் தி அன்னோன் வோல்டேஜஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு சர்க்யூட்டில் V வேல்யூ கொடுத்துட்டாங்க, V1 வேல்யூ கொடுத்துட்டாங்க, வாட் இஸ் த V2 அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணிக்கலாம், பை யூஸிங் வோல்டேஜ் டிவிஷன் ரூலை யூஸ் பண்ணி நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணிக்கலாம், V2 வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டு ஃபைண்ட் தி அன்னோன் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ ஹியர் த கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டர் வந்து நமக்கு என்னது சேம் தான், I தான். ஸோ R1லேயும் I தான் ஃப்ளோ ஆகும், R2லேயும் I தான் ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஸோ I இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபஸ்ட் கேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ I இஸ் ஈக்குவல் டு V1 by R1. இந்த I வேல்யூ வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வாட் இஸ் த கரண்ட் த்ரூ த ரெசிஸ்டன்ஸ் R1 அப்படின்னும் போது I1 I. ஓகே, ஸோ I இஸ் ஈக்குவல் டு, ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டன்ஸ் R1 வந்து V1, ஸோ V1 by R1. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இங்கே என்ன எழுதுறேன் அப்படின்னா I இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும், V by Rன்றது தெரியும். ஸோ ஹியர் I இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஹியர் த டோட்டல் கரண்ட் I இது இல்லையா. ஸோ இது கரண்ட் Iங்கிறது டோட்டல் கரண்ட் ஃப்ளோ த்ரூ த சர்க்யூட். ஸோ அப்போ டோட்டல் கரண்ட் ஃப்ளோ த்ரூ த சர்க்யூட் அப்படின்னா ஸோ டோட்டல் வோல்டேஜை கன்சிடர் பண்ணணும், அதே மாதிரி ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போது I இஸ் ஈக்குவல் டு V டிவைடட் பை R ஈக்குவலண்ட். R ஈக்குவலண்ட் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம், ஸோ ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த சர்க்யூட். ஸோ R ஈக்குவலண்ட் இது சீரியஸ் காம்பினேஷன் அப்படின்னும் போது R ஈக்குவலண்ட் என்ன வரும், R1 plus R2, தட்ஸ் இட். ஸோ அந்த வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், V டிவைட் பை R1 plus R2 தட் இஸ் ஈக்குவல் டு V1 by R1. இப்போ V மட்டும் தான் நமக்கு தேவை இல்லையா. ஸோ V மட்டும் ஏன் தேவை அப்படின்னா அதுதான் அன்னோன் வேல்யூன்னு நம்ம எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ V1 மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மற்ற டேர்ம் எல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா V1 இஸ் ஈக்குவல் டு R1 டிவைட் பை R1 plus R2 இன்ட்டு V. ஸோ ஒரு சர்க்யூட்டில் வந்து R1 வேல்யூ R2 வேல்யூ கொடுத்துட்டு வோல்டேஜ் கொடுத்துருவாங்க. ஃபைண்ட் தி வோல்டேஜ் across the R1 அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா that is V1. so by using this formula we can easily find the V1 value. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு now find the V2 value. ஸோ V2 வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணலாம், சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ V2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ I is equal to V2 by R2 பிகாஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகக்கூடிய கரண்ட்டு I தான் இல்லையா. ஸோ I is equal to V2 by R2. ஸோ I is equal to total current I is equal to V divided by R equivalent that is equal to V2 by R2. ஸோ R equivalent வேல்யூ என்னது, R equivalent வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ் காம்பினேஷன் அப்படின்னும் போது R1 plus R2. ஸோ V divided by R1 plus R2 that is equal to V2 by R2. ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா V2 is equal to R2 by R1 plus R2 into V. ஸோ இதுதான் வந்து V2. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த வோல்டேஜ் டிவிஷன் ரூல். ஸோ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், டு ஃபைண்ட் தி அன்னோன் voltage across the resistor. Okay, so if the total voltage is known, so if the total voltage is given அப்படின்னும்போது நம்ம என்ன இந்த term இந்த voltage division rule வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா current division rule, that is CDR. ஸோ current division rule எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா parallel circuitல தான் current வந்து டிவைட் ஆகும். ஸோ அப்போ to find the unknown currents through the resistors or the inductor, so
current division rule வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? So when the current flows through the parallel paths, each of the path shares a definite portion of the total current depending upon the resistance or impedance of that path. ஓகேங்களா? ஸோ இங்கே ரெசிஸ்டன்ஸ் மேக்ஸிமம் இல்லை இங்கே ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மினிமம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கரண்ட் வந்து டோட்டல் கரண்ட் வில் பி டிவைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் தி current division rule. So current division rule வந்து to find the unknown current value through the resistor or inductor, so through the branch. ஓகேங்களா? ஸோ அப்படி சொல்லிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது take on an example. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 resistance R1 R2 வந்து connected in parallel with the source voltage. Here the current I flows and that current வந்து என்ன ஆகுங்க, டிவைட் ஆகிடும். ஸோ பிகாஸ் இங்கே நோட் இருக்கிறதால இங்கே I1 கரண்ட் ஃப்ளோ ஆகும், இங்கே I2 கரண்ட்டாக I1 I2 கரண்ட்டாக இந்த டோட்டல் கரண்ட் வந்து டிவைட் ஆகிடும். ஸோ டிவைட் ஆகிடுச்சு அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ த்ரூ தி ரெசிஸ்டன்ஸ் R1ங்கிறது I1, கரண்ட் ஃப்ளோ த்ரூ த ரெசிஸ்டன்ஸ் R2ங்கிறது I2. ஓகேங்களா? ஸோ இப்போது நமக்கு வந்து தெரியும். ஸோ பேரல் சர்க்யூட்ஸில் பேரல் காம்பினேஷன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வோல்டேஜ் வந்து சேம். ஸோ பை யூஸிங் தட் கான்செப்டை வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், I1 I2 வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ first case பாருங்கள், V is equal to, so voltage across the resistance R1, that is equal to V is equal to I1 into R1. ஓகேங்களா? ஸோ V is equal to, ஸோ இந்த டேர்மில் வந்து total voltage, that means source voltage ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா total current then R equivalent வந்து நம்ம எடுக்கணும். ஸோ parallel combinationல R equivalent வேல்யூ என்னது, R1 R2 by R1 plus R2. ஸோ அந்த வேல்யூ வந்து இங்கே சப்மிட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா I into R1 R2 divided by R1 plus R2 into I1 into R1. So R1 R1 cancel ஆகிடும். So the remaining term I1 is equal to R2 divided by R1 plus R2 into I. So நம்ம I1 current find பண்ணியாச்சு if the total current is known. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கேஸ் அப்படின்னும் போது ஸோ வோல்டேஜ் across the second resistance, that means R2 resistance. So V is equal to I2 into R2. So V is equal to I into R equivalent, that is equal to I2 into R2. So R equivalent in the parallel combinations வந்து R1 R2 by R1 plus R2. So அதை substitute பண்ணிங்க அப்படின்னா I into R1 R2 divided by R1 plus R2, that is equal to I2 into R2. So R2 R2 cancel பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், I2 is equal to R1 divided by R1 plus R2 into I. So this is the current through the resistance R2. ஓகேங்களா? ஸோ இப்போ I1க்கும் I2க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் தி கரண்ட் I1 அப்படின்னா ஸோ R2 தான் ஃபஸ்ட்டு வரணும், மேலே R2 டிவைட் பை R1 ப்ளஸ் R2 போடணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே I2 கரண்ட்டை ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா R1 வேல்யூ நியூமரேட்டரில் வந்து வரணும். ஓகேங்களா? ஸோ R1 டிவைட் பை R1 ப்ளஸ் R2 into I. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் தி கரண்ட் டிவிஷன் ரூல். ஸோ த கரண்ட் டிவிஷன் ரூல் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் தி அன்னோன் கரண்ட் through the paths when the total current is known. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் தி கரண்ட் டிவிஷன் ரூல். அதாவது இதுதான் பேசிக் ரூல். ஸோ வோல்டேஜ் டிவிஷன், கரண்ட் டிவிஷன், கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா, கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா, ஓம்ஸ் லா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக் ஃபார் த சர்க்யூட் தியரி. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.